வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. இந்த பதிவில் இந்த கருவேப்பிலை செடியோட அப்டேட் தான். இந்த கருவேப்பிலை செடி ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இலை உருவி விட்டது வளரல. இந்த கட் பண்ணி விட்டது தான் துளிர் வைக்குது பாருங்கள். இது பாருங்கள், அப்பயே உங்ககிட்ட சொன்னேன்ல, கட் பண்ணி கொஞ்சம் விடுறேன், உருவி கொஞ்சம் விடுறேன். கட் பண்ணி விட்ட இடம் இருந்தால் தான் துளிர் விட்டுருக்கு. ஸோ ரிமைனிங் இருக்கிறதே நான் கட் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பாருங்கள், கட் பண்ணி கீழே தான் போட்டு வச்சுருக்கேன். முத்தி போச்சு, இலையெல்லாம் யூஸ் ஆகலை. அதனால் வேண்டி இங்கே ஒரு கருவேப்பிலை செடியை நான் உங்களுக்கு அப்போ காட்டினேன். அதுவும் பாருங்கள், உருவி விட்டதெல்லாம் புதுசாக துளிர் வைக்குது. ஆகல எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விட்டேன். உருகி விட்டது வரல, கட் பண்ணி விட்டது தான் துளிர் வைக்குது பாருங்கள். அதனால் வேண்டி உருவி விடுறதை விட கட் பண்ணி விடுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ கட் பண்ணி விட ஆரம்பிச்சிருக்கேன் ப்ளஸ். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ நல்லா ரிசல்ட் இருக்குது, ஹீல்டு நல்லா இருக்குது. டெய்லி தேவையான கருவேப்பிலையை நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துக்கிறேன்.